கும்பராசி என்பர்கள் அடுத்து வரக்கூடிய 110 நாட்கள் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 110 நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. ஏன்னா இப்போ தான் ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போயிருக்கிறாரு. சனி பகவான் போக போகிறார், இந்த மார்ச் மாதத்தில் போக போகிறாரு. இது போகும்போது இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை வேற நடக்க போகுது இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து. அப்படி இருக்கும்போது இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்களாகவே, அதாவது வாய்ப்புகளை தேடி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு டைம். இது நாள் வரைக்கும் உங்களுக்குன்னு எந்த வாய்ப்புகளும் வரல, அப்படியே வந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இல்லை. கடைசி நேரத்தில் கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு. நிறைய மன அழுத்தங்களை அதிகமாக வைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு மன அழுத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வராரு. இந்த 110 நாட்களில் உங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு மாத்திரம்தான் சனி உங்களுடைய இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் அவர் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு போகிறார். 4ஆம் இடத்துல குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய அவமானங்கள் சீராகக்கூடிய ஒரு தருணம். யார்கிட்டலாம் நீங்கள் ஒரு ஏளனமாக உங்களை பேசினாங்களோ அவர்கள் முன்னாடி நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ ராகுன்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ராகு கேதுன்ற இந்த நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் முன்னேறுவதற்கும் அந்த கிரகங்கள் தான் காரணம், ஒருவர் வீழ்வதற்கும் அந்த கிரகங்கள் தான் காரணம். சனிக்கு அடுத்தபடியாக சில ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நீதிமான் சொல்லக்கூடிய அந்த கிரகங்களும் இந்த ராகு கேதுக்கள் தான். அந்த மாதிரி அந்த ராகு ஆகப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் இடத்துல வரும்போது தான் தெரியுது உங்களை சார்ந்த அந்த குடும்ப நபர்கள் எவ்வளோ ஒரு போலியான ஒரு நபர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்கள் இவ்வளோ இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் வந்திருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த மன வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதான் உங்களுக்கு அவர்கள் எல்லாரையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருந்திருக்கு. எப்படி கல்யாணமாகி ஒரு 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு கிரகமே அந்த ராகு தான். ஒருவருடைய குணநலன்களை, குணாதிசயங்களை அந்த வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு கிரகமே அந்த ராகுவை தான். அந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வெளிச்சம் போட்டு காட்டிய தருணம் கடந்த 1.5 வருடங்களாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சுதாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவோ மனவேதனைகளை அனுபவிச்சிட்டீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் முன்னாடி அவர்கள் ரொம்ப ஏளனமாக பேசியிருப்பாங்க. அந்த பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 110 நாட்கள். கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாது. நீங்கள் செய்கிறது அப்படியே ஒரு 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக உங்களுடைய வளர்ச்சியை நீங்க வெளியில காட்டும் போது தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளிகள். உங்களுடைய வைராகியத்தை அவர்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 110 நாட்கள் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கும்பராசி என்பர்கள் கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த காலத்துல நீங்க தெரியாத நபர்கள் எல்லாரையுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவராக நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. அது 3வது நபராக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அந்த அவர்களை ஒரு நபராக சேர்த்தது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறே. அதனால தான் அப்போ வெடிச்ச பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதிலிருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு தான் இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அலுவலகத்துல இந்த கும்பராசி என்பர்கள் அபரிமிதமாக உழைப்பீங்க. கால நேரம் பார்க்காமல் ஒரு உணவு இடைவெளி கூட எடுத்துக்காம நீங்க பார்ப்பீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. ஆனா முழுவதுமா நல்ல பேர் வாங்கிட்டு போறது அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்களும் கும்பராசியாக தான் இருப்பாங்க. எந்த அளவு இருக்கு கும்பராசியிலேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நபர் நல்ல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, இன்னொரு நபர் வேலையே செய்யாதவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க நல்ல பேர் வாங்குவாங்க, நீங்க கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்படி இந்த
கும்பராசி அன்பர்கள்கிட்டயே அந்த அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு தருணம் தான். உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், வருமான உயர்வு, பதவி உயர்வு, இப்படி அதிகப்படியான ஒரு வேலையில முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த 2 வருடங்களாக ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. எந்த விதமும் ஒரு லோன் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏதோ உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் இஎம்ஐ கட்டாதனால சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு ஒரு லோன் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம், புதிதாக வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ தான் நீங்கள் வெளியில் உழைக்கிறதுக்குன்னு போயிருக்கிறீங்க. மாணவ பருவங்கள் காலேஜ் லைஃப்பை முடிச்சு ஒரு வேலைக்குன்னு போறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 110 நாட்களில் சருன்னு அப்படியே இதாகக்கூடிய ஒரு நேரம் தான். நல்ல ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மாணவ பருவங்களாக இருக்கிறவங்க மேற்படிப்பு படிப்பதற்கு உண்டான ஒரு நல்ல காலம் இந்த 110 நாட்கள். என்னென்னலாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டயத்தில் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு முழுவதுமான ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. எந்த இடத்துல 2, 4ஆம் இடம், 11ஆம் இடம், இது 4 இடங்களும் உங்களுக்கு வேலை செய்யும் போது எல்லா இடத்துல இருந்தும் நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலில் அதிகப்படியான ஒரு மாற்றங்களை செய்யுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்யாமல், எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யாமல் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா அடிமேல அடி, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தோல்விகள், அடுத்து பண இழப்புகள், தேவையில்லாத நெருக்கடிகள், இதெல்லாம் சந்தித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த 110 நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பாக சில முயற்சிகளை செய்யுங்க. முயற்சிகள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து பெரிய பெரிய நகை வியாபாரிகள், தொழிலதிபர்கள், ஷோரூம் வச்சிருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் தொழில் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியாலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான தொழில் அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, அதாவது தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்க. இந்த 4 மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசியிலேயே அந்த சந்திரன் வர்றதுனால, ராகு வர்றதுனால ஒரு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்துடும். அதனால இந்த 110 நாட்கள்லேயே சில தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான சில முயற்சிகளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலிலிருந்து அதிகப்படியான லாபங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கு உண்டான முழு முயற்சிகளும் இந்த 110 நாட்களில் எடுக்க போறீங்க. அந்த கடன்களை அடைத்தது போக சில விஷயங்களை உங்களுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. திருமண முயற்சி 100% வெற்றி வாய்ப்பு. குழந்தை பேர்ல நல்ல ஒரு பாக்கியங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால குழந்தை பிறப்பு, குடும்ப நலன்ல நிறைய முன்னேற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள், இது எல்லாமே ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.